ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தையும் நகையும் தான் திருடணும்னு கிடையாதுங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆராய்ச்சிகள கூட திருடலாம். அது பேரு தான் இன்டலெக்சுவல் தெஃப்ட். அறிவு சார்ந்த திருட்டு. ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி பர்வீன் சுல்தானான்ற மேடை பேச்சாளர உடைய கருத்துக்களுக்கு எதிர்த்து நான் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தேன். அத வார்த்தை மாறாம ஒரு பொண்ணு அச்சுன்ற பொண்ணு ஒரு ரீலா ஆக்கியிருந்தாங்க. எனக்கு முதல்ல நம்மள மாரி இன்னொருத்தர் யோசிக்கிறாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். அப்புறம் எனக்கு என்னடா இது இப்படின்னு வார்த்தை மாறாம இருக்குன்றப்போ, அது எனக்கு புரிஞ்சது. என்னோட கருத்துக்கள அவங்க எழுதி இது பண்ணிருக்காங்க. முதல்ல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அப்புறம் சரி நம்ம ஒருத்தருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு தானே சொல்லியிருந்தோம். அப்போ அதில என்ன தப்பு இருக்குன்ட்டு நானே அவங்கள போய் பாராட்டியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் ரிப்பீட்டிங் திஸ் ரீல். நான் நெறைய பேர சென்றடையணும்னு நெனச்சேன். அத நீங்க செஞ்சிருக்கீங்கன்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஆனா அப்புறம் எனக்குள்ள ஒரு நெருடல். அதில 2 நெருடல் என்னன்னா, நான் சொல்லியிருந்த இடம், பொருள், ஏவல். நான் இந்த கருத்த கண்டிப்பா ஒரு புடவ விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்ல. அது என்னோட கருத்து. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இன்டலெக்சுவல் தெஃப்ட் தப்புன்னு தெரியாம நெறைய பேர் இத செஞ்சிட்ருக்கலாம். அவங்களுக்கான அவேர்னஸும் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ரீல். ஓகே. அந்த ரீல் இப்போ வைரல் ஆயிடுச்சு. எனக்கு அத பத்தி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, என் கருத்துக்கள் நெறைய பேர சென்றடையணுன்றது தான் என்னோட ஆசை. ஆனா, நீங்க யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரோட கருத்துக்கள யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அவங்கள மென்ஷன் பண்ணணும். இது அவங்களோட கருத்து, இது என்னோட கருத்து இல்லன்றது. அது இன்னொருத்தரோட கருத்து எடுத்து நம்மளோட சொந்த கருத்து மாரி சொல்றது, அதுவும் ரொம்ப தப்புங்க. தேங்க் யூ.